அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழிப்பணியாரம் தான் செஞ்சுருந்தேன் வித் கார சட்னி. அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு இது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு, மாவு வந்து நான் தோசை மாவு அரைச்சா மிச்சமாக இருக்கும்ல அந்த மாவில் தான் வந்து நான் செஞ்சுருந்தேன். அதுக்குன்னு நான் தனியாக மாவு ஆட்டி அதெல்லாம் எதுவுமே நான் செய்யலை. அன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் மாவு இருந்துச்சு, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நம்ம தாளிச்சதை அதில் ஆட் பண்ணிவிட்டு சைடில் வந்து கார சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கார சட்னியில் நீங்கள் எப்போவுமே தக்காளி கம்மியாக போட்டு வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அது வதக்கி தனியாக வச்சுட்டேன். அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா கார சட்னி ரெடி. சைடில் குழிப்பணியாரம் கல்லை வச்சு எண்ணெய் விட்டு, எண்ணெய் இல்லாட்டி நெய் எது வேணாலுமே விட்டுக்கலாம். நெய் இல்லை என்கிட்ட, ஸோ எண்ணெய் தான் விட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டு எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டு திருப்பி திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துடும். எனக்கு ஒட்டாமல் நல்லாவே வந்துச்சு. கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாய்.